அம்பையோட சபதத்துக்கு பிறகு கதை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுது. விசித்திர வீரியன் அஸ்தினாபுர அரசனா முடிசூடப்பட்டார். அவருக்கு திருமணம் செய்ய பீஷ்மர் காசி நாட்டு இளவரசிகளை சுயம்வரத்திலிருந்து வென்று கொண்டு வந்தார். விசித்திர வீரியன் அம்பிகா, அம்பாலிகா ஆகிய இருவரையும் திருமணம் செஞ்சு அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்ய தொடங்குறாரு. விசித்திர வீரியன் இளமையிலேயே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுறாரு. காலம் செல்ல செல்ல அவருக்கு வாரிசு பிறக்காமல் போகுது. சில வருஷங்களுக்கு பிறகு விசித்திர வீரியன் மரணம் அடைகிறாரு. இதனால அஸ்தினாபுரத்தோட அரச வம்சம் தொடர வாரிசு இல்லை. இந்த சூழ்நிலையில அஸ்தினாபுரத்தோட மகாராணி சத்தியவதி மிகவும் கவலைப்படுறாங்க. அரச வம்சம் முடிந்து விடக்கூடாதுன்னு ஒரு பழமையான முறையை செயல்படுத்த நினைக்கிறாங்க. அதுதான் நியோக முறை. நியோக முறை அப்படின்றது அரச பெண்கள் கணவரை இழந்தா ஒரு பெரிய முனிவர் மூலம் வாரிசு பெறுவது. சத்தியவதி தன் மகன் வியாசரை அழைக்கிறாங்க. வியாசர் மிகப்பெரிய ஞானி. அவர் வேதங்களை தொகுத்தவர். சத்தியவதியின் வேண்டுகோளை ஏற்று வம்சம் தொடர உதவுறாரு. முதல்ல வியாசர் அம்பிகாவை சந்திக்கிறாரு. வியாசரின் தோற்றத்தை பார்த்த அம்பிகா பயந்து கண்களை மூடிக்கொள்றாங்க. அதன் விளைவா பிறந்த குழந்தை கண் பார்வை இல்லாமல் பிறக்கிறாரு. அவர்தான் திருதராஷ்டர். அடுத்ததா வியாசர் அம்பாலிகாவை சந்திக்கிறாரு. அவர் மிகவும் பயந்து அவளோட முகம் வெண்மையா மாறுது. அதன் விளைவா பிறந்த குழந்தை உடல் பலவீனத்தோட பிறக்கிறாரு. அவர்தான் பாண்டு. சத்தியவதி இன்னும் ஒரு ஆரோக்கியமான வாரிசு வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால மீண்டும் அம்பிகாவை வியாசர்கிட்ட அனுப்புறாங்க. ஆனா அம்பிகா பயந்ததால தன்னோட பணிப்பெண்ணை அனுப்புறாங்க. அந்த பணிப்பெண் அமைதியாகவும் மரியாதையாகவும் வியாசரை சந்திக்கிறாங்க. அதன் விளைவா பிறந்தவர் மிகவும் புத்திசாலி மற்றும் தர்ம நெறி கொண்டவர். அவர்தான் விதுரர். இப்போ அஸ்தினாபுரத்தில் 3 முக்கியமான குழந்தைங்க பிறந்துட்டாங்க. திருதராஷ்டர் பார்வை இல்லாதவர், பாண்டு உடல் பலவீனத்தோடு பிறந்தவர், விதுரர் மிகுந்த ஞானமுடையவர். காலம் செல்ல செல்ல இந்த மூவரோட வாழ்க்கை தான் மகாபாரத கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுது. திருதராஷ்டருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததா? பாண்டுவுக்கு நடந்தது என்ன? விதுரர் ராஜ்யத்தின் எந்த பொறுப்பை ஏற்கிறார்? அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்திருங்க.